Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் தேவனை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே எல்லாம் சபையாராய் கூடி வருகிற, விசுவாசிகளாய் கூடி வருகிற, தேவ பிள்ளைகளாய் கூடி வருகிற, ஒரே குடும்பமாய் ஒரே ஆவியிலே ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய காரியங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். மகத்துவமும் பயங்கரமான உடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளதென்று சங்கீதம் 99:3 வாசிக்கிறோம். மகத்துவமான நாமம், பரிசுத்தமுள்ள நாமம், பயங்கரமான நாமம். பாருங்க, தேவன் யார் என்பதை நாம் அறிந்து அவரை ஆராதிக்கணும். அவர் மகத்துவத்தில் வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, பராக்கிரமம் உள்ள நாமம். பார்வோனுக்கு முன்னாடி அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் யெகோவா என்று மோசே சொன்ன பொழுது பார்வோன் நடுங்கினார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கட்டுகளில் நெருக்கங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு இறங்கி கர்த்தர் ஜனங்களை விடுவித்தார். 40 வருஷம் வனாந்திரத்தில் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்ட பொழுது அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். பயங்கரமான தேவன் என்றால் யுத்தத்தில் பயங்கரமானவர், பராக்கிரமன் இருந்த கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. நாம் அவரை போல பரிசுத்தமாக இருங்கள் என்று தான் சொல்லுகிறார். அவரை நாம் துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, அவரை ஸ்தோத்திரிப்பதற்கு தகுதியே ஒன்றுமில்லை. நாம் பாவிகளாய், துரோகிகளாய், ஆண்டவரை விட்டு தூரமான வாழ்க்கையில் இருந்தோம். ஆனால் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய வேலையேறப்பட்ட ரட்சிப்பில் நம்மை வைத்து இந்த மகத்துவமான பயங்கரமான தேவனை, பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிப்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அந்த நாமத்தினாலே நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த நாமத்தை துதிக்க 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 நம் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் மாத்திரமல்ல, அவரோடு இணைகிற அந்த அபிஷேகத்தில் நிரப்புகிறார். இந்த காலை வேளையில் கூட வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை இதுவரைக்கும் துதிக்காமல், அறிந்து கொள்ளாமல் இருந்தால் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் மகத்துவமாய் வெளிப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அவர் பயங்கரமாய் வெளிப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அவர் பரிசுத்தமாய் வெளிப்பட வேண்டும். முழு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள். வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மகத்துவங்களை வெளிப்படுத்துவார். குடும்பங்களில் அற்புதம் நடக்கும். சாட்சியாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, மகத்துவமான தேவனே, பரிசுத்தமுள்ள ராஜாவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, பயங்கரமான காரியங்களை செய்கிறவரே, இந்த காலவேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். சபையார் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்கிற, வீடுகளில் ஆராதிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. முடியாத நிலைமையில், கஷ்டத்தில், கண்ணீரில், துக்கத்தில், பாடுகளில் இருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களை இப்பொழுது பலப்படுத்தி ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமான நாமம், அந்த நாமத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் எல்லா பாவ பாரத்தை எடுத்து போட்டு உம்முடைய நாமம் பரிசுத்தம் என்று சொன்னபடி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கரம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி விடுவித்தது போல, உம்மை ஆராதிக்க வைத்தது போல, ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆராதிக்க துதிக்க வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், கவலைகள் நீங்கி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதி. தொடர்ந்து உம்மை துதிக்கச் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. துதிப்போம்.